हाय फ्रेंड्स, मिलाडिन नबी स्पेशल रेसिपिया कैरमल सेमिया पायासम நல்ல क्रीमिया टेस्टिया எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். பால் பவுடர் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டுமே சேர்க்காம நல்ல क्रीमिया இந்த பாயாசத்தை செய்ய போறோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு panல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்குங்க. அதை சேர்த்து விட்டுக்குங்க. லைட்டா வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. இந்த ரெண்டு நட்ஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. இதுல பார்த்தோம்னா நான் முந்திரி பருப்பு சேர்க்கலங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு தேவைப்பட்டா நீங்க அதையும் சேர்த்து வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. அடுத்து உலர் திராட்சை, நான் கருப்பு உலர் திராட்சை கோல்டன் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உலர் திராட்சையை சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக நெய்யை விட்டு திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. அதே பேனில் அரை கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்து அதனுடைய நிறம் லைட்டாக மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. சேமியா நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. 1-2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. அதாவது இந்த சேமியா தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சேமியா ஒரு 50% வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. சேமியா இந்த பால்லையே நல்லா வெந்து வரணுங்க. அதே மாதிரி பாலும் நல்லா சுண்டி ஒரு திக்கா மாறி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி விட்டுக்கலாம். கவர் பண்ணி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. எடையே கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. கிளறும் போது ஓரங்களில் சேர்ற ஏடைகளை நல்லா இப்படி உள்ள தள்ளி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஏடைகளை உள்ள தள்ளி விட்டு குக் பண்ணுறதுனால பாயாசம் இன்னும் நல்ல ஒரு கிரீமியான சுவையில் இருக்குங்க. அதனால அவசியம் ஏடைகளை உள்ள தள்ளி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் கவர் பண்ணி குக் பண்ணி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் லைட்டாக சுண்டி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் ஓப்பன்லேயே குக் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி பாலும் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் கேரமல் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் பாலில் சேர்த்துருக்கேங்க. இந்த கேரமல் சிரப்புக்கு நம்ம 1/2 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதனால உங்கள் சர்க்கரை சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செய்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே சர்க்கரையை கிளறிக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகி வரும். இன்னொரு பக்கம் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு விட்டுக்குங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி லைட்டாக திக்காகி வர நேரத்தில் நம்ம சூடு பண்ணி எடுத்துருக்கிற தண்ணியிலிருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணியை மெதுவாக ஊற்றி விட்டு கிளறி விட்டுக்குங்க. மேலே தெரிச்சிடாமல் இருக்க கொஞ்சம் கவனமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் பாலும் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண சிரப்பை சூடாக இருக்கும் போதே அதில் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் கூடவே வறுத்து எடுத்துருக்கிற நட்ஸ் அண்ட் கிரேப்ஸையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. கிரீமியான கேரமல் சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.